அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாமிய வரலாறுகள். இதுக்கு முன்னால் பல பாகங்கள் இதில் பதிவு செஞ்சுருக்கிறோம், பல தலைப்புகளில். இது பாகம் 16, மிஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணம் சம்பந்தமாக இந்த காணொலியில் ஆதாரபூர்வமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னால் இந்த மிஹ்ராஜ் பயணம் என்ற விண்வெளி பயணத்தை பொறுத்தவரை சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் பல மாதிரியான கருத்துகள் பரவிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமான புது புது கதைகளை மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள், பிழைப்புக்காக வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் பலவிதமான கதைகளை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பில்டப்பு கொடுத்து வித்தியாசமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காணொலியில் அல்லாஹுவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை நமக்கு சொன்னார்களோ அதை மற்றும் அதனுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது இந்த மாதம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரஜபு மாதம், இஸ்லாமிய மாதங்களில் 7வது மாதம். இந்த ரஜபு மாதம் இறுதியில் இது நடந்ததாக சொல்கிறார்கள். அதனால் இந்த ரஜபு மாதத்தில் அதை பற்றி சரியாக மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். தவறாமல் அனைவரும் தெளிவாக கேட்டு புரிந்து கொண்டு, அறியாத மக்களுக்கு உங்கள் தரப்பிலிருந்து விளக்கி கூறும்படி அன்போடு ஒரு கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நம்ம தொடர்போம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். நபி அவர்களின் மக்கா வாழ்வின் போது நடைபெற்ற மிக அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த மிஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணம். மிஹ்ராஜ் என்ற உண்மை சம்பவத்தின் அற்புதமான நிகழ்வுகளை திருமறை குர்ஆன் அண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம் என்பதை முதலில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்வு ரஜபு 27ஆம் இரவில் நடைபெற்றதாக ஒரு நம்பிக்கை மக்களிடம் பரவலாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ரஜபு 27 அன்றுதான் மிஹ்ராஜ் நடைபெற்றது என்பதற்கு உறுதியான எந்த ஒரு ஆதாரமும் ஹதீஸ்களில் கிடையாது. அதுபோன்று மிஹ்ராஜ் நோன்பு என்ற பெயரில் நோன்பு நோற்பதும் பிதஅத்தான அனாச்சாரமான ஒரு காரியமாகும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இதில் மஸ்ஜிதில் ஹரமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிதில் அக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை, அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றவன் தூய்மையானவன், அவன் செவியுறுபவன், பார்ப்பவன் என்று 17வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையும் வீட்டு முகடு திறக்கப்படுதல் சம்பந்தமாகவும் மேலதிகமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகடு திறக்கப்பட்டது. அதன் வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்தார்கள். வந்து என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள். அதை சம்சும் என்ற தண்ணீரால் கழுவினார்கள். அதன் பிறகு
ஈமான் மற்றும் ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடி விட்டார்கள். நெஞ்சை திறந்து அதில் எல்லாத்தையும் கொட்டிட்டு மூடிவிட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தியை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 349வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. காபாவில் இருக்கும்போது நெஞ்சை பிளக்கும் நிகழ்ச்சி நடந்ததாக மேலும் புகாரில் 3207வது ஹதீஸிலும் கூறப்பட்டிருக்கின்றன. இரண்டையும் இணைத்து பார்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவிற்கு அழைத்து சென்று அங்கு இந்த நிகழ்ச்சி நடந்ததாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக புராக் என்ற வாகனம், இது ஒரு வாகனம், அதில் அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக அவர்கள் கொண்டு வந்த வாகனத்துக்கு பேர் புராக். அதாவது நான் காபாவில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 மனிதர்களுக்கிடையே பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும், அதாவது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் ஒரு நடுத்தரமான நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கிடக்குறாங்க. கூட 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க தூக்கத்துக்கும் அரை தூக்கம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி விழிப்பாகவும் இருந்தபோது இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று தொடர்கிறார்கள். எப்படி? கோவாறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் என்ற ஒரு வாகனம், அதாவது ஒரு மிருகம், புராக் எனும் வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது. இதை மாலிக் பின் சாசாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 3207வது செய்தியாக இடம்பெற்றிருக்கு. கடிவளம் பூட்டப்பட்டு சேனமிடப்பட்டவாறு அந்த புராக் என்ற அந்த மிருகத்துக்கு கடிவளம் பூட்டி, என்ன குதிரையில் எப்படி கடிவளம் பூட்டுவாங்க பிரயாணம் பண்ணுறதுக்கு, அது மேலே ஏறத்தாழ சேனமிட்டவாறு புறாக்கு கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஏறி உட்காருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய்? அவரை விட அல்லாஹ்விடம் மதிப்புக்குரிய எவரும் உன் மீது ஏறியதில்லையே என்று அந்த புராக் என்ற மிருகத்தை நோக்கி என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க என்று சொன்னதும் அதன் மேனி வியர்த்து வலிந்தோட துவங்கிவிட்டது. அது சொன்ன உடனே அந்த மேனி, அந்த புராக் என்ற வாகனத்துடைய உடம்பு வேர்த்து வலிய தொடங்கிவிட்டது. இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமதியில் 3056வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. அடுத்து, தன் பார்வை எட்டிய தூரத்தில் அது தன் குழம்பை எடுத்து வைக்கிறது. இந்த ஒரு காலை தூக்கி அந்தாண்ட வைக்கிறது இருக்க, அது எவ்வளவு தூரத்துக்கு எடுத்து வைக்கும்னா தங்கள் பார்வை எந்த தூரத்துக்கு போகுமோ அந்த அளவுக்கு ஒரு காலை எடுத்து வச்சா அவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகுது. இதை தூரத்தில் எட்டிய தூரத்துக்கு போகுதுங்கிறத அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 234வது ஹதீஸாக இடம்பெற்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக காண்பது நேராக பார்த்தாங்க அந்த மெஹராஜ் பயணத்தில். அதை பற்றிய செய்தி, நான் மெஹராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் செம்மண் குன்றுக்கு அருகே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்றேன். அப்போது அவர்கள் தம்முடைய கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கபருக்குள்ளார அடக்கப்பட்டிருக்க அந்த இடத்துல தொழுதுகிட்டு இருக்காங்க என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லீமில் 4379, அகமதில் 12046, நசையில் 1613 ஆகிய ஹதீஸ்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்து, பைத்துல் முகத்தஸிற்கு செல்லுதல். அந்த பைத்துல் முகத்தஸுங்கிற ஆலயம் இருக்கு இல்லையா, அங்கே செல்வது சம்பந்தமாக பைத்துல் முகத்தஸுக்கு வந்ததும் நபிமார்கள் வாகனத்தை கட்டும் வளையத்தில் புறாக்கை நான் கட்டினேன். பிறகு பள்ளியில் நுழைந்தேன்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது முஸ்லீமில் 234, அகமதில் 12047 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்று. அடுத்து பைதுல் முகத்தஸில் என்னை நபிமார்களின் கூட்டத்தில் இருக்க கண்டேன். அப்போது, அதாவது நான் நபிமார்களோட ஒரு கூட்டம் அங்கே இருக்குது, அதில் நான் இருக்க கண்டேன். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் சனுஹா குலத்தைச் சேர்ந்த மனிதரை போன்று ஒரு நல்ல தோற்றமுடையவராக, நடுத்தர உயரம் உள்ள மனிதராக இருந்தார்கள். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுது கொண்டிருந்தார்கள். அங்கே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் மக்களில் கிட்டத்தட்ட உர்வா பின் மஸ்ஊத் சஹாபியை போன்று இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த மக்களில் ஒவ்வொரு தோற்றத்தையும் ஒரு அடையாளத்தையும் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அவர் மாதிரி இவர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்களுடைய தோழரை, அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லீமில் 251வது ஹதீஸாக இது இடம்பெற்றது. அடுத்து, நான் அழைத்து செல்லப்பட்ட இரவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சனுஹா குலத்தைச் சேர்ந்த மனிதரை போன்று பழுப்பு நிறமுடைய உயரமான சுருள் முடி கொண்ட மனிதராக கண்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நடுத்தர உயரமும் சிகப்பும் வெண்மையும் சார்ந்த மிதமான சர்ம அமைப்பு கொண்டவர்களாகவும் படிந்த தொங்கலான தலைமுடி உடையவர்களாகவும் கண்டேன் என்று, மேலும் நரகத்தின் காவலரான மாலிக்கையும் இறுதி காலத்தில் வரவிருக்கும் தஜ்ஜாலையும் கண்டேன். இவையெல்லாம் அல்லாஹ் எனக்கு எடுத்து காண்பித்த அவனுடைய சான்றுகளில் அடங்கியவைகள் ஆகும். அவரை, அதாவது மூசாவை சந்தித்ததில் நீர் சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் 32வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கிறவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரில் 3239வது ஹதீஸு, முஸ்லீமில் 239வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றது. அடுத்தபடியாக நபிமார்களுக்கு இமாமாக நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தது சம்பந்தமாக, அப்போது தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. நான் அவர்களுக்கு தொழுவித்தேன். நான் தொழுது முடித்ததும், முகமதே, இதோ மாலிக் நரகத்தின் அதிபதி, இவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ஒருவர் சொன்னார். உடனே அவர் பக்கம் நான் திரும்பி பார்த்தேன். அவர் முதலில் எனக்கு சலாம் சொல்லிவிட்டார். யாரே? அந்த மாலிக் என்ற வானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவங்க திருப்பி பார்க்கறதுக்குள்ளேயே சலாம் சொல்லிட்டாங்க என்ன என்று. மேலும் விண்ணுலகத்திற்கு செல்லுதல் சம்பந்தமான செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் கையை பிடித்து என்னை அழைத்து கொண்டு வானத்திற்கு ஏறி சென்றார்கள். பூமிக்கு ஆண்மையில் உள்ள முதல் வானத்தை அடைந்தபோது, பூமிக்கு நெருக்கமாக இருக்கிற முதல் வானம் இருக்கு இல்லையா, 7 வானங்கள் இருக்குது அடுக்கடுக்கா, அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய அரசு இருக்கு இல்லையா, அதில் முதல் வானத்துக்கு வானத்தை அடைந்தபோது வானத்தில் அதுக்கு ஒரு காவலர் இருக்கிறாங்க, மலக்குகள். அந்த காவலரிடம் திறங்கள் என்று கூறினார்கள். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு அவர், யார் அது, உங்கள் கூட இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. இதோ ஜிப்ரீல் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு பதிலளித்தார்கள். அதற்கு, உங்களுடன் வேறு எவராவது இருக்கிறாரா என்று கேட்கப்பட்டது. அவர், என்னுடன் முகமது இருக்கிறார் என்று பதிலளித்தார். அதற்கு அந்த வானவர், அவரை அழைத்து வர சொல்லி அவரிடம் உம்மை அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், ஆம், திறங்கள் என்றார். திறக்க சொல்கிறாங்க, ஆர்டர் இருக்குது, அதனால தான் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டு நாங்கள் வானத்தில் மேலே சென்றபோது அங்கே ஒரு மனிதர் இருந்தார். அவரது வலது பக்கத்திலும் மக்கள் இருந்தனர், இடது பக்கத்திலும் மக்கள் இருந்தனர். அவர் தனது வலது பக்கம் பார்க்கும்போது அவர்களை பார்த்து சிரிக்கின்றார். அவர் தனது இடது பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவர்களை பார்த்து அழுகிறார்.
பிறகு என்னை பார்த்து, நல்ல இறை தூதரே வருக, நல்ல மகனே வருக என்று எனக்கு வாழ்த்து கூறி என்னை வரவேற்றார். நான் ஜிப்ரீலே, இவர் யார் என்று கேட்டேன். இவர்தாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள். அவர்களில் வலது பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள், இடது பக்கம் இருப்பவர்கள் நரகவாசிகள். ஆகவே தான் அவர் வலது பக்கத்தில் உள்ள தம் மக்களை பார்க்கும்போது சிரித்து கொண்டிருந்தார், இடது பக்கம் உள்ள தன் மக்களை பார்க்கும்போது அழுது கொண்டிருந்தார். இதைத்தான் நீ பார்த்த என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 3342வது ஹதீஸாக இது இடம்பெற்றது. மேலும் பிறகு நாங்கள் 2ஆம் வானத்திற்கு சென்றோம். அது போலவே முன்ன போலவே 2ஆம் வானத்து வானவர் பண்ணார். யார் அப்படின்னு கேட்க, நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன்னு சொல்ல, கூட இருக்கிறது யாருன்னு கேட்க, அவங்க தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல, அவரை அழைத்து வர சொல்லபடி உமக்கு ஆர்டர் இருக்குதா அப்படின்னு கேட்க, ஆமாம் என்று சொன்ன பிற்பாடு அந்த வானவர் அது அந்த 2வது வானத்தை துறக்கிறாங்க. அப்போ 2வது வானத்தில் உள்ள வானவர் அவரது வரவு நல்வரவாகட்டும் என்று கூறி அவர்களை வரவேற்ற விதமாக உங்களுடைய வருகை மிக நல்ல வரவாக இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. பிறகு நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் சென்றேன். இருவரும் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி என்னை வரவேற்றார்கள். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய சகோதரரே, நல்ல நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று வரவேற்கிறாங்க. பிறகு நாங்கள் 3வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினாவப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. முதல்லே கேட்கப்பட்டது போலவே. அதற்கு அவரும் ஆம் என்று பதிலளித்தார்கள். ஆமாம், அவரை அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு சொல்லப்பட்டிருக்கு. பிறகு அந்த வானவர், அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகையாக ஆகட்டும் என்று சொல்லப்பட்டது. பிறகு நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அழைத்து செல்லப்பட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அழைத்து செல்லப்பட்டேன். அவர்களுக்கு சலாமும் கூறினேன். அவர்கள் சகோதரரும் நபியும் ஆகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் 4வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று முன்பு போலவே கேட்கப்பட்டது. அதுக்குரிய அது மாதிரி இவங்களும் பதில் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வானவர், வருகை உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டு வானம் திறக்கப்படுது. அங்கே நான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன். அவர்களுக்கு சலாம் உரைத்தேன். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்றும் சொன்னார்கள், என்னை வரவேற்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை மாலிக் பின் சஅஸஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 3207வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அவரை அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 19வது அத்தியாயம் 57வது வசனத்தில். அவரை அதாவது இத்ரீஸை உயரமான தகுதிக்கு உயர்த்தினோம் என்ற 19:57 வசனத்தை ஓதினேன் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை முஸ்லீமில் 234, அகமதில் 12047 ஆகிய ஹதீஸ்களில் இது தெளிவாக இடம்பெற்றிருக்கு. பிறகு நாங்கள் 5வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினாவப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முகமது என்று பதிலளித்தார். அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார். திறங்கள் என்றும் கேட்டார். அவரது வரவு வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகையாகட்டும் என்று சொல்லப்பட்டு அந்த வானம் திறக்கப்பட்டது. பிறகு நாங்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன். நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்றும் சொன்னார்கள். பிறகு நாங்கள்
6வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினாவப்பட்டது. ஏற்கனவே கேட்டுப்பட்ட கேள்வி மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகையாக இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டு கதவுகள் திறக்கப்பட்டன. நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன். சலாம் உரைத்தேன். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். நான் அவர்களை கடந்து சென்றபோது அவர்கள் அழுதார்கள். யாரே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அழுகுறாங்க. அப்புறம் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர், இறைவா, என் சமுதாயத்தினரில் சொர்க்கம் புகுபவர்களை விட அதிகமானவர்கள் எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த இளைஞரின் சமுதாயத்திலிருந்து சொர்க்கம் புகுவார்கள் என்று பதிலளிக்கிறாங்க. யாரே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் அதிகமாக அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை விட அதிகமான மக்கள் இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிறத சொல்கிறாங்க. பிறகு நாங்கள் 7வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினாவப்பட்டது. ஏற்கனவே ஒன்றாம் மாதிரி தான். அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். அவருடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முகமது என்று பதிலளித்தார்கள். அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா அழைச்சிட்டு வர சொல்லி என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகையாக இருக்கட்டும் என்று வாழ்த்து கூறி 7வது வானம் திறக்கப்படுகிறது. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. இதில் 7வது வானத்தில் சென்று சலாம் உரைத்தேன். அவர்கள் மகனும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு பைத்துல் மாமூர் என்னும் பாக்கியம் நிறைந்த இறை இல்லம் எனக்கு காட்டப்படும். அங்கே ஒரு இறை இல்லம் இருக்கு இல்லையா? பைத்துல் மார் என்ற ஒரு இறை இல்லம் என்ன 7வது வானத்தில் இருக்குது. என்ன அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது என்று கூறுகிறார்கள். இது புகாரியில் 3207வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மாமூரில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள், உட்கார்ந்துருந்தாங்க என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீமில் 234லையும் அகமதில் 12047 ஆகிய ஹதீஸுகள்லையும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பைத்துல் மாமூர் சம்பந்தமாக நான் அதை குறித்து ஜிப்ரீலிடம் கேட்டேன். அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டடத்தை பற்றி, அந்த ஆலயத்தை பற்றி ஜிப்ரீலிடம் கேட்டேன். அவர், இதுதான் அல் பைத்துல் மாமூர் ஆகும். இதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் தொழுகிறார்கள். அவர்கள் இதிலிருந்து வெளியே சென்றால் திரும்ப இதனிடம் வர அவர்கள் மாட்டார்கள். ஏன்னா இதிலேருந்து ஒரு 70,000 மலக்குகள் தொழுவார்கள். இந்த தொழுது விட்டு வெளியே போனார்கள்லாம் திரும்ப அவங்க வரமாட்டாங்க. அடுத்த குரூப்பு என்ன, அதுவே அவர்கள் கடைசியாக நுழைந்ததாகிவிடும் என்று கூறினார்கள். இது புகாரில் 3207வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து சித்ரத்துல் முன்தஹா என்பதை பற்றிய ஒரு செய்தி. பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரம், அது ஒரு இலந்தை மரம், அந்த இலந்த மரம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதன் பழங்கள் ஹஜ்ர் என்ற இடத்தின் கூஜாக்கள் போல் இருந்தன. அதன் இலைகள் யானைகளின் காதுகள் போல் இருந்தன. அந்த மரத்தில் இவங்க பார்க்குறாங்க, பழங்களை பார்த்தா பெரிய பெரிய கூஜாக்கள் மாதிரி இருக்குது. அந்த இழந்த மரத்துடைய இலைகளை பார்த்தா யானையோட காது எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாதிரி வடிவில் இருந்துச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் 3207வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. மேலும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி அதை மூட வேண்டியது மூடியதும் அது சிவப்பு மாணிக்கங்களாக அல்லது பச்சை மரகதங்களாக அல்லது அவற்றை போன்றதாக அது மாறிவிட்டது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதில் 11853வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அதன் வேர் பகுதியில் 4 ஆறுகள் இருந்தன. சல்சபீல், கௌசர் ஆகிய 2 ஆறுகள் உள்ளே இருந்தன மற்றும் யூப்ரட்டிஸ், நைல் ஆகிய 2 ஆறுகள் வெளியே இருந்தன. நான் ஜிப்ரீலிடம் அவற்றை குறித்து கேட்டேன். அவர்கள்
உள்ளே இருப்பவை இரண்டும் சொர்க்கத்தில் உள்ளவை ஆகும், வெளியே இருப்பவை இரண்டும் நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் ஆகும் என்றும் பதிலளித்தாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி புகாரில் 3207 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 3 பாத்திரங்களில் 3 பானங்கள், அதாவது அப்போது என்னிடம் 3 கிண்ணங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. பால் கிண்ணம், தேன் கிண்ணம், மது கிண்ணம் ஆகியன தாம் அந்த 3. அவை நான் பால் இருந்த கிண்ணத்தை எடுத்து அறிந்தினேன். அப்போது என்னிடம் நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தாரும் இயற்கை மரபை அடைந்துள்ளீர்கள் என்று சொல்லப்பட்டுச்சு என்று சொன்ன செய்தியை நபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 5610 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து சிலிர்க்க வைக்கும் ஜிப்ரீலின் இயற்கை தோற்றம் சம்பந்தமாக, நட்சத்திரம் மறையும் போது அதன் மேல் ஆணை, நட்சத்திரம் மறையும் போது அதன் மீது ஆணை, உங்கள் தோழர் முகமது பாதை மாறவில்லை, வழிகெடவும் இல்லை, அவர் மனே இச்சப்படி பேசுவதில்லை, அவர் பேசுவது அறிவிக்கப்படும் செய்தியை தவிர வேறில்லை. அழகிய தோற்றமுடைய வலிமை மிக்கவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தெளிவான அடிவானத்தில் இருக்கும் நிலையில் நிலை கொண்டார். பின்னர் இறங்கி நெருங்கினார். அது வில்லின் 2 முனை அளவு அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தது. தனது அடியாருக்கு அவன் அறிவிப்பதை அவன் அறிவித்தான். அவர் பார்த்ததில் அவர் உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. அவர் கண்டது பற்றி அவரிடத்தில் தர்க்கம் செய்கிறீர்களா? சித்ரத்துல் முந்தஹாவுக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை இறங்க கண்டார். அங்கேதான் சொர்க்கம் எனும் தங்குமிடம் உள்ளது. அந்த இலந்தை மரத்தை மூட வேண்டியது மூடிய போது அவரது பார்வை திசை மாறவில்லை, கடக்கவும் இல்லை. தமது இறைவனின் பெரும் சான்றுகளை அவர் உறுதியாக கண்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை இந்த நான் வாசித்த அனைத்தும் 53வது அத்தியாயம் 1வது வசனத்திலேருந்து 18வது வசனம் வரலையும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட விவரங்கள், பார்த்த விவரங்கள், அவர்களுக்கு செய்தி, தூது செய்தி, இறை வகை செய்தியை அறிவித்த விவரங்கள் இவைகள் எல்லாம். ஓகே. அடுத்து இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது அல்லாஹுவை தான் என்ற கருத்தில் மஸ்ரூக் என்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வினாவிய போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்போது கூறியதாவது, அதாவது இந்த சமயத்தில் முதலில் இதை விசாரித்தது நான் தான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் ஜிப்ரீல் தான், அல்லாஹ்வை நான் பார்க்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவர்களுடைய ஒரிஜினல் அந்த தன்மையோட ஒரிஜினல் அந்த உருவத்தை ஜிப்ரீலை தான் நான் பார்த்தேன். ஜிப்ரீலை அவர் படைக்கப்பட்ட அந்த இயற்கையான தோற்றத்தில், அல்லாஹ் எப்படி அவரை படைச்சிருக்கிறானோ அந்த இயற்கையான தோற்றத்தில் தான் மேற்கண்ட அந்த 2 சந்தர்ப்பத்தில் தவிர வேறு சந்தர்ப்பத்தில் நான் கண்டது கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு விளக்கி சொல்லினார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய அந்த செய்தியை மஸ்ரூக் அறிவிக்கிறார்கள். இது முஸ்லீமில் 259வது ஹதீஸாக இடம்பெற்றது. ஆக தவறுதலாக அல்லாஹுவை தான் அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குற சிலர் என்ன பண்ணி தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசப்பட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நேரடியாக இது சம்பந்தமான விளக்கத்தை கேட்டு அதுக்கு உரிய பதிலை சொன்னது தான் இந்த செய்தி. அவங்க அல்லாஹ்வெல்லாம் பார்க்கல, 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீலை எப்படி அல்லாஹ் படைச்ச அந்த இயற்கை தோற்றம் எப்படி உண்மையான தோற்றம் எதுவோ அதை தான் பார்த்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற செய்தி இது. இதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 4856வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. விளக்கம் உள்ளவங்க பாருங்கள், என்ன நீண்ட ஹதீஸ் அது. அடுத்து சுவனத்தில் நுழைக்கப்படுதல் சம்பந்தமான செய்தி. பின்னர் நான் சுவனத்தில், அதாவது சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டேன். அதில் முத்துக்களால் ஆன கயிறுகளை பார்த்தேன். ஒரு கயிறை பார்க்குறேன், அது முத்துக்கள் போல இருக்கு. சுவர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. இதை அறிவிப்பவர் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
புகாரில் 349வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. அடுத்தது அல் ஹவுசருங்கிற தடாகம் சம்பந்தமாக, நான் சொர்க்கத்தில் பயணம் செய்தேன். அப்போது அங்கு ஒரு ஆறு இருந்தது. அதன் இரு மருகிலும் துணையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன. அப்போது நான் ஜிப்ரீலே, இது என்ன என்று கேட்டேன். அவர், இதுதான் உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கிய அல் கௌசர் என்று கூறினார். அதன் மண் அல்லது அதன் வாசனை நறுமணம் மிக்க கஸ்தூரியாகவும் இருந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 6581, அகமதில் 11570 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கு. மேலும் நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அங்கு குடியிருப்போரில் அதிகமானவர்களாக ஏழைகளையே நான் பார்த்தேன். ஏழை எளிய மக்களை தான் அதில் அதிகமாக நான் பார்த்தேன். பிறகு நரகத்தை எட்டி பார்த்தேன். அதில் குடியிருப்போரில் அதிகமானவர்களாக பெண்களையே நான் பார்த்தேன் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை இம்ரான் பின் ஹுசேன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 3241, 5198, 6449, 6546 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றது. மேலும் மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த இறைவன் என்னை மெஹ்ராஜுக்கு அழைத்து சென்றபோது நான் ஒரு சமுதாயத்தை கடந்து சென்றேன். அவர்களுக்கு செம்பினால் நகங்கள் இருந்தன. அவற்றில் தங்களுடைய முகங்களையும் மார்முகங்களையும் அவர்கள் காயப்படுத்தி குளித்து காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நான் ஜிப்ரீலே, இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் புறம் பேசி மக்களின் இறைச்சி சாப்பிட்டு அவர்களின் தன்மான உணர்வுகளை காயப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கூறுறாங்க. யாருன்னா, அடுத்தவங்களை புறம் பேசுகிறதும் அவங்களுடைய இறைச்சிகளை திண்டு என்ன இந்த மாதிரி இருந்தவங்க புறம் பேசி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுதில் 4235, அகமதில் 12861வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் ஜிப்ரீல் இறுதி எல்லையும் இறை அலுவலகமும். அடுத்து ஜிப்ரீல் என்னை அழைத்து கொண்டு மேலே சென்றார்கள். நான் ஒரு உயரமான இடத்திற்கு வந்தபோது அங்கு நான் வானவர்களின் எழுதுகோள்களின் ஓசையை செவியேற்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரில் 3342வது ஹதீஸாக இது இடம்பெற்று. அடுத்து சித்ரத்துல் முந்தகா. பிறகு சித்ரத்துல் முந்தகா என்ற இலந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது. அதன் பழங்கள் ஹஜர் என்ற இடத்தின் கூஜாக்கள் போல இருந்தன. அதன் இலைகள் யானைகளின் காதுகள் போல் இருந்தன என்று புகாரில் 3207வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹுவின் கட்டளைப்படி அதை மூட வேண்டியது மூடியதும் அது சிவப்பு மாணிக்கங்களாகவும் அல்லது பச்சை மரகதங்களாகவும் அல்லது அவற்றை போன்றதாக அது மாறிவிட்டது என்ற செய்தி அகமதில் 11853வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. அதன் வேறு பகுதியில் 4 ஆறுகள் இருந்தன. ஒன்று சல்சபில் அண்டு கௌசர் ஆகிய 2 ஆறுகள் உள்ளே இருந்தன. மற்றும் யூப்ரட்டிஸ், நெயில் ஆகிய 2 ஆறுகள் வெளியே இருந்தன. நான் ஜிப்ரீலிடம் அவற்றை பற்றி இது குறித்து கேட்டேன். அவர் உள்ளே இருப்பவை 2 சொர்க்கத்தில் உள்ளவையாகவும் வெளியே இருப்பவை 2 நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் ஆகும் என்று பதிலளித்தார்கள். 2 சொர்க்கத்துக்கு உள்ளே இருக்குது, இன்னொன்று பூமியில் இருக்குது. இது புகாரில் 3207வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு சித்ரத்துல் முந்தகாவுக்கு போய் சேர்ந்தார்கள். பல வண்ணங்கள் அதை போர்த்தி கொண்டிருந்தன. அவை என்ன என்று எனக்கு தெரியாது. பிறகு நான் சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டேன். அங்கு முத்தாலான கோபுரங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் நறுமணம் கவலும் கஸ்தூரியாக இருந்தது என்றும் முஸ்லீமில் 263வது ஹதீஸாக அது இடம்பெற்றிருக்கு. மேலும் அல்லாஹ் விதித்த கடமைகள். பிறகு என் மீது 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கப்பட்டன.
அல்லாஹ் மூலம் கடமையாக்கப்பட்டன. நான் முன்னேறி சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைந்தேன். அவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் என் மீது 50 நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளேன் என்று பதில் கூறினேன். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு மக்களை பற்றி உங்களை விட அதிகமாக தெரியும். நான் பனு இஸ்ராயலுடன் பழகி நன்கு அனுபவிக்கப்பட்டுள்ளேன். உங்கள் சமுதாயத்தினர் இதை தாங்க மாட்டார்கள். ஆகவே உமது இறைவனிடம் திரும்பி சென்று அவனிடம் குறைத்து தரும்படி கேளுங்கள் என்று சொன்னார்கள். நான் திரும்ப சென்று இறைவனிடம் அவ்வாறு கேட்டேன். அதை அவன் 40ஆக குறைத்து எனக்கு ஆக்கினான். பிறகு முதலில் சொன்னவாறே மீண்டும் அது நடந்தது. மீண்டும் 30ஆக ஆக்கினான். மீண்டும் அதே போலவே நடக்க ஆரம்பித்தது. என்னன்னு கேட்டால் சுருக்கமாக சொல்கிறாங்க. என்ன திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட கேட்டு 30க்கும் சக்தி பெற மாட்டாங்க, திரும்பி போய் குறைச்சிட்டு வான்னு கேட்குறாங்க. திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் முன்பு போலவே செல்ல இறைவனிடம் நான் மீண்டும் குறைத்து கேட்டபோது அதாவது பிறகு 40 ஆக்கப்படுது. அதன் பிறகு மீண்டும் திருப்பி அனுப்புகிறாங்க. பிறகு 5 நேர தொழுகையாக ஆக்கப்படுது. பிறகு நான் அந்த 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்ட பிற்பாடு பிறகு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் முன்பு போலவே செல்ல இறைவனிடம் நான் மீண்டும் குறைத்து கேட்டபோது அவன் அதை 5ஆக ஆக்கினான். இறுதியாக 5 வக்து தொழுகையை கடமையாக்கினான். பிறகு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன். அவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்க அதை இறைவன் 5ஆக ஆக்கிவிட்டான் என்று கூறினேன். அதற்கு அவர்கள் முன்பு கூறியதை போல திரும்பவும் போய் குறைச்சி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று பதிலளித்தேன். அதெல்லாம் முடியாது, இனிமேல் நான் போக மாட்டேன், 5 வேற தொழுகைக்கு நான் ஒப்புதல் அளித்து விட்டேன். அப்போது நான் எனது விதியை அமல்படுத்தி விட்டேன். என் அடியார்களுக்கு லேசாக்கி விட்டேன். ஒரு செயலுக்கு 10 நன்மைகளை வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி 3207வது ஹதீஸாக இதுவும் சுருக்கமாகத்தான் அவங்களுக்கு கூறப்பட்டிருக்கு. என்ன, ஒவ்வொரு பகல் இரவிலும் அவை 5 நேர தொழுகைகள், ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைகள் வீதம் 50ஆக அது ஆயிடுது. 50 நேர தொழுகையை அல்லாஹ் 5 வக்தாக குறைச்சாலும் அதோடைய நன்மைகள் 50 நன்மைகள் அல்லாஹ் அந்த 5 வக்து தொழுகைக்கு தந்துடுறான். ஒருவர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணிவிட்டாலே அவர் அதை செய்து விட்டாலும் அவர் அதை செய்யாவிட்டாலும் அவருக்காக ஒரு நன்மை, முழு நன்மை பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. அதை அவர் செயல்படுத்தி விட்டால் அவருக்கு அது 10 நன்மைகளாக, அதை எப்படி அவர் செயல்படுத்தி விட்டார்னா, நினச்சிட்டா உடனே அது அவருக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டது, அதை செயல்படுத்தி விட்டார்னா ஏன்னா அது 10 நன்மையாக ஆக்கப்பட்டது. ஒருவர் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் எதுவும் அவர் மேலே பதிவு செய்யப்படுவதில்லை. அவர் அந்த தீமையை செய்துவிட்டால் அதற்காக ஒரே ஒரு குற்றமே பதிவு செய்யப்படுகிறது என்றும் அல்லாஹ் கூறினான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி முஸ்லீமில் 234வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. குறைசிகள் நம்ப மறுக்கிறது சம்பந்தமான ஒரு செய்தி. என்னை குறைசிகள் நம்ப மறுத்த போது நான் காபாவின் ஹிஜ்ர் பகுதியில் சென்றேன், நின்று கொண்டிருந்தேன். அல்லாஹ் எனக்கு பைத்துல் முகத்தஸை காட்சி அளிக்க செய்தான். அப்போது அதை பார்த்தபடியே நான் அவர்களுக்கு அதன் அடையாளங்களை விவரிக்கலானேன். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லும் பொழுது யாரும் நம்பலாத, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம்லாம் போனது கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. அதை அவங்க சொன்ன அந்த செய்தியை மக்கள் நம்பாத போது அப்போ அல்லாஹ் அவங்க கண் முன்னால் எடுத்து காட்டுறான். அதில் உள்ள அனைத்து விவரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு விவரித்து விளக்கி சொல்கிறாங்க என்ற செய்தியை ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 3886வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. நான் மெஹராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டு காலையில் மக்காவில் இருந்தபோது என்னுடைய இந்த பயண விஷயமாக நான் தாங்க முடியாத கவலை கொண்டிருந்தேன். மக்கள் என்னை பொய்யராக்கி விடுவார்கள் என்று அறிந்திருந்தேன் என்றும் கூறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக கவலையுடன் அமர்ந்திருக்கும் போது
அங்கு சென்று கொண்டிருந்த அல்லாவின் விரோதி அபுஜஹில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன ஏதேனும் புது செய்தி உண்டோ என்று கிண்டலாக கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். அது என்ன என்று அவன் கேட்டான். இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன் என்று கூறினார்கள். எங்கே என்று அவன் வினாவிய போது பைத்துல் முகத்தஸ் என்ற பதிலளித்தார்கள். அதன் பிறகு இப்போது நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள் என்றான். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். கிண்டலா, ஓ பைத்துல் முகத்தஸுக்கு வரலையும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ என் கூட இருக்கிறீர்களா, நீங்கள் தான் இருக்கிறதா, அந்த மாதிரி கிண்டல் மாதிரி கேட்குறான். தனது கூட்டத்தாரை அழைத்து வந்ததும் அவர்களது முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்து விடுவார்களோ என்று பயந்து அவன் அந்த செய்தியை பொய்ப்படுத்துவதாக காட்டிக்கொள்ளவில்லை. உம்முடைய கூட்டத்தாரை நான் அழைத்து கொண்டு வந்தால் என்னிடம் அறிவித்ததை அவர்களிடம் அறிவிப்பீரா என்று கேட்டான். அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் அறிவிப்பேன், சொல்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இப்போ நீ என்கிட்ட சொன்னதை இங்கேயே இரு, நான் நம்ம கூட்டத்தெலாம் அழைச்சிட்டு வரேன், அவங்கக்கிட்டே சொல்லணும் அப்படின்ட்டு போகிறான். உடனே அபூஜஹல் பனி கஅப் பின் லூவை கூட்டத்தாரே வாருங்கள் என்று கூறினான். அவனை நோக்கி சபைகள் கிளர்ந்தெழுந்து வர துவங்கி அவ்விருவருக்கும் மத்தியில் அமர்ந்தார்கள். என்னிடம் அறிவித்ததை உம்முடைய கூட்டத்தாரிடம் அறிவியுங்கள் என்று அபூஜஹல் கூறினான். இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன் என்று கூறினார்கள். எங்கே என்று அவர்கள் வினாவிய போது பைத்துல் முகத்தஸ் என்று பதிலளித்தார்கள். அதற்கு பிறகு இப்போது நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள் என்று அக்கூட்டத்தினர் கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் உங்களோடு தான் இருக்கிறேன் என்றார்கள். சிலர் கை தட்டியவர்களாகவும் சிலர் இதை கேட்டு ஆச்சரியம் அடைந்து தன் தலையில் கை வைத்து கொண்டும், நீர் இந்த பள்ளியை எங்களிடம் வர்ணனை செய்ய முடியுமா, நீர் அந்த பள்ளியை, அதாவது அந்த பைத்துல் முகத்தஸுங்கிற அந்த பள்ளியை எங்களுக்கு விவரிக்க முடியுமா என்று கேட்டனர். அந்த ஊருக்கு சென்று பள்ளியை பார்த்தவரும் அந்த சபையில் இருந்தார்கள். அந்த பள்ளியை பார்த்தவர்களும் இருக்கிறாங்க அங்கே. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் வர்ணிக்க துவங்கி தொடர்ந்து வர்ணித்து கொண்டிருக்கும் போது வர்ணனையில் எனக்கு சிறிது தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது எகால் அல்லது ஒஹால் விட்டு அருகில் பைத்துல் முகத்தஸ் பள்ளி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. பக்கத்தில் இருக்கிற 2 வீட்டை சுட்டி காட்டி சொல்கிறாங்க, அந்த பள்ளியை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கப்படுது. இப்போது அதை நான் பார்த்து கொண்டு அதை பார்த்தவாறே விலக்கி வர்ணித்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினைவில் வைத்திராத வர்ணனையும் இத்துடன் அமைந்திருந்தது. நான் எதெல்லாம் மறந்துட்டேனோ எல்லாத்தையும் சேர்த்து நேரடியாக கண்ணால் பார்த்து அவர்களுக்கு விலக்கி சொன்னேன் அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா இதை கேட்ட மக்கள் வர்ணனை விஷயத்தில் அல்லாவின் மீது ஆணையாக இவர் சரியாகத்தான் சொன்னார் என்று மக்கள் அதுக்கு சான்று பகர்ந்தார்கள். உண்மையை தான் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது அகமதுங்கிற நூலில் 2670வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த விண்வெளி மெஹராஜ் என்னும் விண்வெளி பயணத்தின் உண்மை சம்பவத்தை சுருக்கமாக உங்கள் முன் வச்சுருக்கேன். இதுவே 43 நிமிடங்களை தாண்டி விட்டன. என்னை மீண்டும் மீண்டும் சரியாக தெளிவாக கேட்டு எல்லா ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். பொறுமையாக இதுவரையிலும் இருந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ வெரி மச்.